9th standard NCERT chapter 5ல exercise set 5.4 ஓட solution தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த 5.4ல கொஷின் நம்பர் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொஷின் நம்பர் 1 அப்படின்றது use Pythagoras theorem to show why theorem 6 must be true. ஸோ அந்த தியரம் 6ன்றது நமக்கு முன்னாடி இருக்கு. அது ஏன் வந்து ட்ரூவா இருக்கணும்ன்றத நம்ம இப்போ பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ முதல்ல தியரம் 6ஓட ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு வருவோம். தியரம் 6ஓட ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? chords of a circle having the same length, ரெண்டு பக்கம் சேம் லென்த் இருக்கிற ஒரு கார்டு, அப்போ சென்டர்லேருந்து அந்த மிட் பாயிண்ட் வந்து சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ போன வீடியோல பாருங்க இதோட ப்ரூஃப் இருக்கும். இப்போ அதையே நம்ம பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1க்கான கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ கிவன் வந்து நம்ம தியரம் 6 ப்ரூவ் பண்றதுனால தியரம் 6ஓட ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். A perpendicular, இது நம்மளோட ஸ்டேட்மெண்ட். A perpendicular from the center of the chord, center of a circle to a chord bisects the chord. ஸோ இது நம்மளோட ஸ்டேட்மெண்ட். சென்டர் வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் கார்டை போய் நம்ம டச் பண்ணும்போது அந்த கார்டு என்னவாகும்? பைசெக்ட் ஆகும், ரெண்டா டிவைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபி அப்படின்றது ஒரு கார்டு. ஏபி இஸ் அ கார்டு ஆஃப் அ சர்க்கிள் அண்ட் சி இஸ் த சென்டர். இதுக்கான பிக்சர், இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளில் இது ஒரு கார்டு ஏ பி அண்ட் சென்டர் நமக்கு சி அப்படின்னு இருக்கு. இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஏ டு சி அண்ட் பி டு சி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு பெர்பெண்டிகுலர் சிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் எடுத்து மிட் பாயிண்ட்ல போய் டச் பண்ணுறோம். மிட் பாயிண்ட்ல டச் பண்ணுறோம். அந்த மிட் பாயிண்ட்டை இ அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன கிவன் அப்படின்னா சிஇ அப்படின்றது இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி அட் த பாயிண்ட் இ. அதுதான் நம்ம வரைஞ்சிருக்கோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் ஏஇ ஈக்குவல் டு இபி, அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இதுதான் அந்த தியரம் 6ல ப்ரூவ் பண்ணியிருப்போம். அதையே தான் இங்கே பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தியரம்க்கு நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இன் ட்ரையாங்கிள் சிஇஏல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? சிஏ ஸ்கொயர், அந்த ஹைப்பர்டெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர் பிளஸ் இஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கோம். நம்ம ஏஇ தான் ப்ரூவ் பண்ணணும். அதனால இந்த இஏ ஸ்கொயரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இஏ ஸ்கொயர் அப்படியே இருக்குன்னா சிஇ ஸ்கொயர் அப்படின்றது இந்த சைடு வந்துடும். ஸோ சிஏ ஸ்கொயர் மைனஸ் சிஇ ஸ்கொயர்னு எழுதலாமா? இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு. இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் சிஇபி எடுக்கிறோம். இந்த சிஇபியில் நம்ம எப்படி எழுதணும்? சிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர் பிளஸ் இபி ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்போ நமக்கு இபி ஸ்கொயர் தான் வேணும். அதனால இபி ஸ்கொயரை இந்த சைடு அப்படியே வச்சிருக்கேன். சிஇ ஸ்கொயரை இங்கே கொண்டு வரேன். ஸோ சிபி ஸ்கொயர் மைனஸ் சிஇ ஸ்கொயர். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த சிஏவும் சிபியும் ஈக்குவல்னு தெரியும். ஏன்னா ரெண்டுமே ரேடியஸ், சென்டர்லேருந்து பவுண்டரியை டச் பண்ணுது. ஸோ சிஏ ஈக்குவல் டு சிபி அப்படின்றது தெரியும். எதனாலனா இது ரெண்டும் ரேடியஸ்ன்றதுனால ஈக்குவல். இதை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1ல சிஏ இருக்கிற இடத்துல சிபி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அப்போ இஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏக்கு பதிலாக நான் வந்து ஏன்னா அது ரெண்டும் ஈக்குவல், சிஏவும் சிபியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிபி ஸ்கொயர் மைனஸ் சிஇ ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ சிபி ஸ்கொயர் மைனஸ் இஏ ஸ்கொயர்ன்றது ஈக்குவேஷன் 2 வழியா அது என்னன்னு தெரியுது? நமக்கு இபி ஸ்கொயர்னு தெரியுது. ஸோ
இங்க இந்த EA ஸ்கொயரை நான் CAக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் CB ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷன் இட் இஸ் ஈக்குவல் டு EB ஸ்கொயர்னு தருது. அப்போ இங்கேருந்து நமக்கு என்ன கிடைச்சிரும்? EA ஸ்கொயர்ன்றதை நான் AEன்னு மாற்றி எழுதுறேன். AE ஸ்கொயர் ஈக்குவல் டு EB ஸ்கொயர்னு வந்துடுது. ஸோ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டா இட் இஸ் AE ஈக்குவல் டு EB. நம்ம இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ மேலே வந்து நமக்கு AE ஈக்குவல் டு EB தானே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ பை பித்தகரஸ் தியரம் இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கன்சிடர் ஃபிகர் 5.15. ஒரு டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராம் கொடுத்துட்டு CE இஸ் பர்பண்டிகுலர் டு C அப்படின்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு சென்டர். CE இஸ் பர்பண்டிகுலர் டு AB. அதே மாதிரி CH இஸ் பர்பண்டிகுலர் டு GH அப்படின்னு கொடுத்துட்டாங்க. CE ஈக்குவல் டு CH ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? AB ஈக்குவல் டு GF அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம கிவன் எல்லாம் எடுத்து எழுதிப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன? CE இஸ் பர்பண்டிகுலர் டு AB ஃபஸ்ட்டு. அடுத்தது CH இஸ் பர்பண்டிகுலர் டு GF. இதெல்லாம் கிவன். அடுத்தது CE ஈக்குவல் டு CH. இந்த ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் C இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். C is the center of the circle. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் AB equal to GF. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பை தியரம் 6. தியரம் 6 என்ன அப்படின்னா, எ பர்பண்டிகுலர் தியரம் 6ஓட ஸ்டேட்மெண்ட். தியரம் 6ஓட ஸ்டேட்மெண்ட் எ perpendicular from the center of the circle to the chord bisects the chord. Bisects the chord. இது நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே எடுத்துட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? CE இஸ் பர்பண்டிகுலர் டு ABன்னு இருக்கா? இது ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கலாம். CE இஸ் பர்பண்டிகுலர் டு AB. இங்கே Cன்றது நமக்கு சென்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்கிற பார்ட் மட்டும் பாருங்க. CE இஸ் பர்பண்டிகுலர் டு AB. இப்போ இதை ABயை ரெண்டாக கட் பண்ணிடும். ஏன்னா பை தியரம் 6 சென்டர்லேருந்து கார்டை போய் டச் பண்ணும்போது அந்த கார்டு போய் சர்க்கிள் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து கார்டு போய் மீட் பண்ணும்போது கார்டு ரெண்டாக பைசெக்ட் ஆகும். அதனால கார்டு பைசெக்ட் ஆனால் நமக்கு ரெண்டு பார்ட்டாக வந்துடுது. BEEA அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக வந்துடுது. அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ BE ஈக்குவல் டு AE அப்படின்றது எது? ஏபின்ற கார்டு தான் இப்போ ரெண்டா டிவைட் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு AB/2ன்னு எழுதலாமா? ஸோ மொத்த லைனை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. BE இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஒரு பார்ட்டு BE, இன்னொரு பார்ட்டு EA, மொத்தமும் ABன்னு அர்த்தம். அப்போ இது பாதின்னா AB/2 தானே. ஸோ BE ஈக்குவல் டு AB/2, EA ஈக்குவல் டு AB/2ன்னு எழுதணும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அண்ட் இதே மாதிரி அடுத்தது செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நமக்கு செகண்ட் கண்டிஷன் இஸ் CH இஸ் பர்பண்டிகுலர் டு GF. கீழே இருக்கிறது. ஸோ இந்த CHன்றது இட்ஸ் பர்பண்டிகுலர் டு GF. அப்போ இந்த GFன்றது GH HFன்னு பிரிஞ்சிருமா? அப்போ இந்த ஃபுல் GF தான் ரெண்டா பிரியுது. ஸோ GH ஜிலேருந்து பாதி இல்லை. ஸோ GHன்னும் HFன்னும் பிரியுது. எது பிரியுதுன்னா இந்த GF தான் பாதியா பிரியுது. ஸோ GF/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸு. அடுத்தது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். நம்ம இந்த ட்ரையாங்கிள் எது எடுக்க போறோம்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் C. ஸோ ட்ரையாங்கிள் CEA. இந்த ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் CHGயும் எடுக்க போறோம். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்து நம்ம இப்போ அடுத்த பார்ட்டுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு CEA எடுக்கும்போது
இன் ட்ரையாங்கிள் சிஇஏ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹைப்பர்டெனியஸ் என்னது இங்க சிஏன்றது தான் ஹைப்பர்டெனியஸ். ஸோ சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மீதி ரெண்டு பக்கம் ஸ்கொயரை ஆட் பண்ணா இந்த ஹைப்பர்டெனியஸ் வரும் which is சிஇ பிளஸ் இஏ. ஸோ சிஇ ஸ்கொயர் பிளஸ் இஏ ஸ்கொயர். இப்போ இதில் எனக்கு இந்த இஏ தான் வேணும், அதனால என்ன பண்றேன் இஏவை வெளியில அப்படியே வச்சிருக்கேன், சிஇஏ இந்த பக்கம் எடுத்துட்டு வரோம். போன சம்ல போட்ட அதே பேட்டர்ன் தான். சிஇஏவை ஏஇன்னு எழுதியிருக்கேன். ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏ ஸ்கொயர் மைனஸ் சிஇ ஸ்கொயர், இது ஒரு பார்ட். இப்போ இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் சிஹெச்ஜி. இந்த சிஹெச்ஜி ட்ரையாங்கிளில் நம்ம ஹைப்பர்டெனியஸ் எது அப்படின்னா சி அண்ட் ஜி. அப்போ எப்படி எழுதணும் சிஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும் சிஹெச்ஹெச்ஜி. ஸோ சிஹெச்ஹெச்ஜின்னு எழுதணுமா? நமக்கு தேவை ஹெச்ஜி ஸ்கொயர் தான். ஹெச்ஜி ஸ்கொயர் தான் நான் ஜிஹெச் ஸ்கொயர்னு எழுதுறேன். ஜிஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் நம்ம நம்பர் பண்ணிடுவோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2, இது 3, இது 4. ஸோ ஒவ்வொன்றிலையும் நம்ம ரெண்டு ரெண்டு பேட்டர்னில் எழுதிக்கிட்டே வரோம் நம்ம. இப்போ இந்த 4 ஈக்குவேஷனோட சேர்ந்து அண்ட் அடுத்து ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பாருங்க. டயக்ராம்லேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல்னு தெரியுமா? ரேடியஸ் நம்ம எங்கே மார்க் பண்ணாலும் அது ஈக்குவல். ஸோ இந்த டயக்ராமில் நமக்கு எங்கே ரேடியஸ் இருக்குது, இது சி. சிலேருந்து பவுண்டரி டச் ஆகுறது எல்லாமே ரேடியஸ் தான். ஸோ சிஏன்றது ஒரு ரேடியஸ், சிஎஃப்ன்றது ஒரு ரேடியஸா, அதே மாதிரி சிஜின்றது ஒரு ரேடியஸ் பவுண்டரி டச் ஆகுது, சிபின்றது ஒரு ரேடியஸ். அப்போ இந்த 4மே நமக்கு என்னது ஈக்குவலாக இருக்கு. இது எழுதிப்போமா நம்ம? ஸோ சிஏ ஈக்குவல் டு சிஜி. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து ஒன்று எழுதிக்கிறேன். சிஏ ஈக்குவல் டு சிஜி, அதே மாதிரி சிபி ஈக்குவல் டு சிஎஃப், ஏன்னா இது ரேடியஸ். அடுத்தது கொஸ்டின்லயே நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க சிஇ ஈக்குவல் டு சிஹெச், இது வந்து கிவன் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்போ இதை மூணுத்தையும் நம்ம இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? தேர்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு நமக்கு ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏ ஸ்கொயர் மைனஸ் சிஇ ஸ்கொயர்னு இருக்கா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம், ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா சிஏவை சிஜி, இந்த 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 ஈக்குவேஷனை பாருங்க, சிஏவை சிஜின்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல. இப்போ சிஜி ஸ்கொயர் ஆயிடும் மைனஸ் சிஇயை சிஹெச்ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். சிஹெச்ன்னு பண்ணிட்டேன்னா இப்போ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஈக்குவேஷன் நம்பர் 4 மாதிரியே இருக்கா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன சொல்றாங்க, சிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர்ன்றது எதுக்கு ஈக்குவல், ஜிஹெச் ஸ்கொயருக்கு ஈக்குவல்ன்றாங்க. அப்போ ஈக்குவல் டு ஜிஹெச் ஸ்கொயர். அப்போ இங்கேருந்து எனக்கு என்ன தெரியுது, ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜிஹெச் ஸ்கொயர். ஸோ ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஹெச் ஸ்கொயர். அடுத்து இங்கேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஏஇ ஈக்குவல் டு ஜிஹெச். பட் இது நமக்கு போதுமா அப்படின்னா இல்லை, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏபி ஈக்குவல் டு ஜிஎஃப்னு ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 படி ஏஇ அப்படின்றது என்னது, ஏஇன்றது ஏபி பை 2. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏபி அப்படின்றது ஏபி பை 2ன்றது 2 ஏஇன்னு வரும், மேலேருந்து எடுத்துக்கிறோம். மேலேருந்து நான் ஏபி பை 2 ஈக்குவல் டு ஏஇ பார்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜிஎஃப் பை 2 ஈக்குவல் டு ஹெச்எஃப்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரம் 1. அதே மாதிரி ஃப்ரம் 2லேருந்து எடுக்கும்போது ஜிஎஃப் பை 2 ஈக்குவல் டு ஜிஹெச்ன்னு இருக்கு. இது ஃப்ரம் 2. நம்ம ரெண்டையுமே எடுக்கல, தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏஇயும் ஜிஹெச்சும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? ஸோ ஏஇ ஜிஹெச் ஈக்குவல் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரெண்டும் நமக்கு ஈக்குவல் தானே. ஏபி பை 2 இஸ் ஈக்குவல் டு ஜிஎஃப் பை 2. ஸோ இந்த பை 2 கேன்சல் ஆயிரும். ஏபி ஈக்குவல் டு ஜிஎஃப்.
இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. இது தியரம் அந்த செகண்ட் ப்ராப்ளம்கான ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் ஏபி ஈக்குவல் டு ஜிஎஃப். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். செகண்ட் கொஸ்டினை இதே செகண்ட் கொஸ்டினை பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதே சம்ம தான் திருப்பி சால்வ் பண்ண போகிறோம், பட் பை யூஸிங் பைத்தகரஸ் தியரம். கொஸ்டின் நம்பர் 3ல நமக்கு என்னெல்லாம் கிவன், அங்கே கொடுத்துருந்த எல்லாமே சிஇ இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி, அடுத்தது சிஹெச் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஜிஎஃப் அண்ட் சிஇ ஈக்குவல் டு சிஹெச். இது அவங்க கொடுத்துட்டாங்க. சி இஸ் த சென்டர். சி இஸ் த சென்டர். நம்ம என்ன பண்ண போகிறோம், டு ப்ரூவ் ஏபி ஈக்குவல் டு ஜிஎஃப் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளில் இது ஒரு கார்டு ஏபி அண்ட் இன்னொரு கார்டு ஜிஎஃப்னு இன்னொரு கார்டு, நடுவில் சென்டர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு, அடுத்தது 2 மிட் பாயிண்ட்டு, இது ஒரு மிட் பாயிண்ட் ஈன்னு ஒரு மிட் பாயிண்ட்டு, ஹெச்னு ஒரு மிட் பாயிண்ட். இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் சிஇ ஈக்குவல் டு ஹெச்எஃப்னு கொடுத்தாச்சு. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ஏபி ஈக்குவல் டு ஜிஎஃப். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இதில் சிஇ இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி. அந்த சிஇ இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபியில் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ட்ரையாங்கிள் சிஇஏ, அந்த சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த ட்ரையாங்கிள் சிஇஏ அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. அந்த ட்ரையாங்கிளில் பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். ஏன்னா கொஸ்டினே என்ன நமக்கு, அதே இது ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, பை பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஹைப்பர்டெனியஸ்ன்றது சிஏ, இங்கே சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர் ப்ளஸ் இஏ ஸ்கொயர். நமக்கு தேவையானது இஏ. ஸோ இங்கே ஏஇன்னு மாத்திரேன். ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏ ஸ்கொயர் மைனஸ் சிஇ ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 1. இப்போ இதே மாதிரியே செகண்ட் ஒன் வந்து சிஹெச் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஜிஎஃப். இஸ் பர்பெண்டிகுலர்னு சொல்லும் போது அந்த பர்பெண்டிகுலர் கார்டை பைசெக்ட் பண்ணிடும், நமக்கு 2 ட்ரையாங்கிளாக அது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ டேக் ட்ரையாங்கிள் சிஹெச் அண்ட் ஜி. சிஹெச்ஜியில் பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் சிஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்பர்டெனிஸ் ஈக்குவல் டு சிஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்ஜி ஸ்கொயர்னு வருது. இந்த ஹெச்ஜியை தான் நம்ம என்னென்னு எழுதுறேன், ஜிஹெச் ஸ்கொயர்னு எழுதுறேன். GH square equal to CG square minus CH square. This is equation 2. And மேலே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், CE equal to CHன்றது given. And டயக்ராம்லேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, CAவும் CGயும் ஈக்குவல், ஏன்னா ரெண்டுமே ரேடியஸ். CA equal to CG, இது வந்து ரேடியஸ். அடுத்து given வந்து CE equal to CH given. இது ரெண்டையும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, ஏஇ ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். சிஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்காங்க, சிஏ ஸ்கொயர் மைனஸ் சிஇ ஸ்கொயர்னு இருக்கு. இந்த சிஏவை நம்ம இந்த ரேடியஸை யூஸ் பண்ணி சிஜின்னு எழுதலாமா, ஏன்னா அது ரெண்டும் ஈக்குவல். ஸோ சிஜி மைனஸ் சிஇ ஸ்கொயர்னு இருக்கு. சிஇன்றத சிஹெச், இந்த ரெண்டையும் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈயை நான் ஹெச்ன்னு எழுதுறேன். ஹெச் ஸ்கொயர்னு எழுதுறேன். இப்போ இது பார்க்கறதுக்கு நம்ம ஈக்குவேஷன் 2 மாதிரியே இருக்கா. ஈக்குவேஷன் 2ன்றது இதுக்கு ஈக்குவல் தானே. அப்போ நான் என்ன சொல்லலாம், ஜிஹெச் ஸ்கொயர்னு சொல்லலாமா. அப்போ இங்கேருந்து நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஹெச் ஸ்கொயர். அப்போ ஏஇ ஈக்குவல் டு ஜிஹெச், இது ஃபர்ஸ்ட் பார்ட். அண்ட் செகண்ட் நம்ம வந்து போன இதுக்கு எழுதி வச்சிருந்தோம்ல, அதே தான். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எழுதியிருக்கோம்ல, சிஇ பர்பெண்டிகுலர் டு ஏபி. பர்பெண்டிகுலர் டு ஏபினா என்ன அர்த்தம், அதை 2ஆக டிவைட் பண்ணிடுதுன்னு அர்த்தமா. 2ஆக டிவைட் பண்ணும்போது அந்த ஏபி அப்படின்றது ஏஇ இபி அப்படின்னு பிரிஞ்சிருது. ஸோ சேம் கண்டிஷன், சிஇ இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி அப்படின்ற கண்டிஷன் எடுக்கும்போது 2 பார்ட்டாக நமக்கு ஸ்பிளிட் ஆகும். ஏபின்றது எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா, ஏஇன்னு ஒரு பார்ட்டாகவும்
இபின்னு ஒரு பார்ட்டாகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆகும்போது அது மொத்த ஏபியை ரெண்டாக எடுத்துக்குது. ஏபி பை 2 இது ஒரு பார்ட். அதே மாதிரி சிஹெச் பெர்பெண்டிகுலர் டு ஜிஎஃப் அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? ஜிஹெச் ஈக்குவல் டு ஹெச்எஃப் ஈக்குவல் டு மொத்த ஜிஎஃப்பை ரெண்டு பாதியாக எடுத்துக்கிறது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன எடுக்க போகிறோம்? ஏஇ ஈக்குவல் டு பிஇ அண்ட் ஏஇன்றது என்னது? ஏபி. இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையானது இது ரெண்டும் தான். ஸோ அந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். இபி நமக்கு தேவையில்லை. ஸோ ஏஇ ஈக்குவல் டு பிஇ அண்ட் ஏபி ஈக்குவல் டு அதை ரெண்டை மட்டும் ஈக்குவேட் பண்ண என்ன வரும்? 2 முன்னாடி வந்துடும். அப்படியும் எடுக்கலாம். இல்லைன்னா ஏஇ ஈக்குவல் டு ஏபி பை 2ன்னு எடுக்கலாம். இது ஒரு பார்ட். இதே மாதிரியே அடுத்த பார்ட்டில் ஜிஹெச் ஈக்குவல் டு ஹெச்எஃப். ஆனால் நான் என்ன எடுக்க போகிறேன்? ஜிஎஃப் பை 2 ஈக்குவல் டு ஜிஹெச்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை மேலே இருக்கிறத இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏஇயும் ஜிஹெச்சும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏபி பை 2வும் ஜிஎஃப் பை 2வும் ஈக்குவல்னு அர்த்தம். இது ரெண்டு கேன்சல் ஆகி ஏபி ஈக்குவல் டு ஜிஎஃப்.